Hello everyone, welcome to Inia's Garden. So இன்னைக்கு garden updateல என்னன்னா நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. பூலாம் பூத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரோஸ் ஹார்வெஸ்ட் தான் பண்ண போறோம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் செடி வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப பேடா இருக்கு. நானும் மருந்து அடிச்சு பார்த்தேன், போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலா என்ன ரீசன் அப்படின்னா இவர் தான் ரீசன். ஏன்னா நான் ரோஸுக்கு வந்து மருந்தடிச்சுட்டே இருக்கேன், நான் இவரை பார்க்கவே இல்லை. இவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபங்கஸ், அப்புறம் வந்து அதே பூச்சி, அந்த பிளைட்ஸு, அந்த ஸ்பாட்ஸு எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. இப்போ இது இவர்கிட்ட இருந்து தான் இப்போ நமக்கு அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அடித்து அது ரெக்கவர் ஆகாததுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இது மேங்கோ சீசன், நிறைய ஃப்ளவர் விட்டுருந்தது ஒரு 1 month பேக்கு. நான் இதையே கவனிச்சிட்டு இருந்ததால நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ சடனாக நான் பார்க்கும்போது தான் பார்த்தேன் ஃப்ளவர் எல்லாம் எதுவுமே இல்லை, குச்சி மட்டும்தான் இருக்குது. லீஃபும் ரொம்ப பேடாக இருக்குது, இங்கே பாருங்க. ஸோ இதை ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மருந்து அடித்தா தான் செட் ஆகும். இல்லை நம்ம அடித்தாலுமே வேஸ்ட்டாக தான் போகும். நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் எப்படி லீஃப் லைட்ஸ்லாம் இருக்குன்னு. இவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு வந்ததா, இவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு வந்ததான்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம எல்லாத்தையுமே அடிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால நான் அதுக்கு முன்னாடியே ரெடியாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மருந்து அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விசிட் போயிடலாம். நம்ம ஆப்பிள் ஹெட் பாருங்க, சைஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 3 மடங்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. கரிஷ்மா பாருங்க, இது நிறைய நான் பறித்து வெளியே போயிருந்தோம். அதே மாதிரி தான் அரேபியன் ரோஸும், இது இப்போதைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. நாட்டு ரோஜாவும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. பட்டன் பன்னீரும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய ட்ரீ பிளான்ட், ரெட் லிட்டில் ட்ரீ பிளான்ட் வந்திருக்கா அழகா. ஒயிட் ரோஸ் பாருங்க. ஸோ இந்த ரோஸ்லாம் பறிச்சிடலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, த்ரிப்ஸ் பாருங்க, இது ஃபுல்லாக த்ரிப்ஸ். இந்த மாதிரி நான் ஒரு டைம் கூட என் ரோஸில் பார்த்ததே இல்லை. அந்த 2 வீக்ஸுங்க, அந்த 2 வீக்ஸில் வந்து என்னுடைய அந்த கோரே வந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க, ஃபங்கஸை பாருங்க, இங்கே பாருங்க ஃபங்கஸ். இந்த ஃபுல்லாக நானும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கு. இங்கே பாருங்க, டேபிள் ரோஸ் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ளவர்ஸ்லாம். எவ்வளோ ரோஸ் முட்டு விட்டுருக்கு பாருங்க. பட் வந்து சைஸ் பாருங்க எவ்வளோ பேடாக இருக்குன்னு. கண்டிப்பாக மருந்து அடிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து ஊட்டி ரோஸுங்க, பெருசாக பூக்க வேண்டியது, எவ்வளோ குட்டி குட்டியாக பூத்துருக்கீங்க பாருங்க லீஃப் எல்லாம். இதையும் அகைன் நம்ம வந்து மருந்து அடிக்க தான் செய்யணும். ட்ரீ ரோஸ்லையும் அந்த பிரச்சனை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க. பட் அது பூத்துட்டு தான் இருக்கு. இதில் பாருங்க லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நானும் டெய்லி எடுத்து விட்டுட்ருக்கேன். பட்டுங்க பாருங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த பூ எல்லாத்தையும் பறிச்சிடுவேன். இதில் பாருங்க, இதுவும் பாருங்க த்ரிப்ஸ். செடியை பூவை பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இது ஃபுல்லாக த்ரிப்ஸ் தான்.
இதில் பாருங்க, இந்த ஆரஞ்சில் நமக்கு எவ்வளோ பூ இருக்கும். இப்போ பாருங்க, தளிரில் ஒரே ஒரு தளிர் தான் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் இருக்குது. இன்னொன்று இங்கே பாருங்கள், இது ஒன்று இருக்குது. மற்றபடி இங்கே பாருங்கள், செடியே ஹெல்த்தியாகவே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இது ஃபுல்லாக நம்ம வெட்டிட வேண்டியதான். இனிமேல் நான் ஃபுல்லாக பூத்து முடிச்சிட்டாங்க, அப்போ தான் பூக்கும். இதுவும் அப்படி தான், பிரிட்டிஷ் கோயினும் அப்படி தான், ஃபுல்லாக பூத்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக வெட்டிட வேண்டியதான். காஷ்மீரி ரோஸ் பாருங்கங்க எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்னா, எங்கேருமா அஃபெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மருந்து அடிச்சுட்டு இது எப்படி ரெக்கவர் ஆகுதுன்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதுவும் வந்து ஊட்டி ரோஸ் தான். இது பாருங்கள் எவ்வளோ பிரிட்டியாக பூத்தது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய தளிர் வச்சிருக்கு, பட் எல்லாமே த்ரிப்ஸ். இது வந்து நம்ம ஸ்மோக் ரிங் த்ரிப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இவர் இப்போ தான் நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன் இவரை, ஸோ அதனால் இன்னும் ஆகலை. பட் இங்கே பாருங்கள், பெட்டல்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு இன்னும் ஆகலை எதுவும். பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிருவோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள் பிரிட்டியாக. எனக்கு பறிக்கவே மனசு இல்லை, பட் பறித்து தான் ஆகணும். நான் சொன்னல இது என்ன கலர்னு தெரியல, இதுதான் இதோட கலர் போல். பிரிட்டியாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஆப்பிள் ஹெட். ஆப்பிள் ஹெட்டோட நிலமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு. ரொம்ப எப்படி இருந்த செடி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், பேடாக இருக்கும். இதுவும் அப்படிதான், எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு பாருங்க. பூவுடைய சைஸ் பாருங்க, நல்லா அஃபெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இன்னும் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்க, இதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இதுவும் பாருங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. இந்த செடி பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது, பட் அது எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு பூ மட்டும் முக்கியம் கிடையாது, லீஃபும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் பிடிக்கும்னு. பட் இப்படி இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஆப்பிள் ஹெட்டை பாருங்கள், இது ஆப்பிள் ஹெட்டாங்க. இது எப்படி பூக்கும் தெரியுமா, எல்லாம் இந்த த்ரிப்ஸ்னால் வருது. இது பாருங்கள், லீஃப் எல்லாம் எப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம காட்டன் கேண்டி காஷ்மீரி ரோஸில். இது பாருங்கள், ஃபஸ்ட்டில் எவ்வளோ பேடாக இருக்குன்னு. நம்ம கொடுக்குற வரத்துனால பூ பூக்குதுங்க, பட் வந்து செடியோட நிலைமையை பாருங்கள். பாருங்கள், பாருங்க அவ்வளோ ஃபஸ்ட்டு இந்த செடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஓகேங்க, இந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது இப்போதைக்கு. பர்த்டே பார்ட்டி, அந்த ஆரஞ்சு கலரு, பிரிட்டிஷ் குயினு, இந்த பிங்க்கு, இந்த ஸ்னோ ரெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னா இன்னும் மோசமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம மருந்து அடிக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மேங்கோ ட்ரீக்கும் சேர்த்து மருந்து அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி மாறி இருக்குன்னா. இங்கே பாருங்கள், இது வேறு ஒரு கேட்டர்பில்லர் வேறு வருது போல. இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள். டேய், நான் கஷ்டப்பட்டு செடி வளர்த்தா நீ வந்து சாப்பிட்ருக்கியாடா, இறங்கடா. பார்த்தீங்களாங்க,
எப்படி நெஸ்ட்டு எப்படி கூடு கட்டி எப்படி முட்டை விட்ருக்குன்னு இதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணணும் இம்மீடியட்டாக. இங்கே பாருங்கள், நான் ஒரு அளவுக்கு ஒரு ஹாஃப் த இது கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இன்னும் இந்த இதில் நான் பாதி கூட இன்னும் கவர் பண்ணி முடிக்கலை. இதுதான் இது எல்லாமே ஒன் டே ஹார்வெஸ்டாக நேற்றுக்கும் நான் பூ பறிச்சிட்டேன். இப்போலாம் நான் பூ இருக்கவே விடுறது கிடையாது. பிகாஸ் அதான் நான் சொன்னேன்ல, ஹியூமிடிட்டினால ஃபங்கஸ் வந்துகிட்டே இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த பாதி இதுலேயே எவ்வளோ ஃபங்கஸ் வந்திருக்கு பாருங்கள். தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பூக்களை பாருங்கள். ஸோ இனிமேல் வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம ஒரு செடியிலையும் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கும் நான் என்ன சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட செடியில் த்ரிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நம்ம ரோஸ் கார்டனில் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அப்கமிங் வீடியோஸை வந்து பாருங்கள். நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னால் ஒரு 7 தொட்டிக்கு தான் வந்து பூ பறிக்க முடிஞ்சுது. வெயில் வேறு பயங்கரமாக கொளுத்துது. அதுவே ஒரு தட்டு வேறு நிறைஞ்சு போச்சு. ஸோ நான் இதை மட்டும் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். மீதி பூவெல்லாம் நான் நாளைக்கு தாங்க என்னால் பறிக்க முடியும். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பாருங்க, வயலட் ரோஸ், நாட்டு ரோஸ், பினோச்சியோ, இதெல்லாம் பினோச்சியோ தான், கரிஷ்மா ரோஸ், ஸ்னோ ஒயிட் ரோஸ், பிரிட்டிஷ் குயின் ரோஸ், பிங்க் ரோஸ், பினோச்சியோ, ஆப்பிள் ஹெட், மினியேச்சர் பட்டன், ஃபர்ஸ்ட் லவ், பிரிட்டிஷ் குயின். பாருங்கள், 4 ரோஸில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இன்னுமே நம்ம ஃபுல்லாக பறித்து கூட முடிக்கல. எனக்கு கரிஷ்மா ரோஸ்லேயே நிறையா இருந்தது, பினோச்சியோலையும் நிறையா இருந்தது. பினோச்சியோ நான் பிடிக்கும்னு சொன்னதுக்கு ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதோட கலர் பாருங்கள், வெல்வெட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு டார்க் ரெட்டுங்க. ஆப்பிள் ஹெட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கேருந்து நான் பார்க்கும்போது அப்படி டார்க் ஒரு மாதிரி பிளாக் ரோஸ் மாதிரி இருக்குது. கேமராலையாவது கொஞ்சம் அந்த லைட்டிங்க்கு வந்து கொஞ்சமாவது ரெட்டாக தெரியுது. பட் நேக்கட் ஐயில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் ரோஸ் மாதிரி தெரியுது. டார்க், இங்கே பாருங்க, டார்க் ரெட்டாக இருக்குது. இந்த டார்க் ரெட்டும் ஒயிட்டும் சேரும்போது எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங், பாய்.